அன்புள்ளம் கொண்ட அம்மன் நாமினியர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுதுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம். சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலையும், அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே கடகத்துல நீச்சத்தன்மையிலையும், இது இல்லாம புதனும் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. புதன் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி, ஏப்ரல் 30க்கு பின் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. சோ இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் வக்ர நிலையிலே தான் இருக்கு. இப்படி சுக்கிரன் வக்ர நிலையில இருக்கிறனால பொருளாதார ரீதியா ஏற்றம் இறக்கம் நடக்குமா? சூரியன் உச்ச நிலையில அடைய போகுது. உச்சநிலை வரப்போகுதுன்னா என்ன? புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. இந்த புத்தாண்டு வரப்போறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கா? அதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துல 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கு. 5 கிரகங்கள்னா என்னென்ன? சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். இவங்க 5 பேரும் ஒன்னா ஒரு 15 நாளைக்கு இருக்காங்க. இந்த 15 நாள் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குமா, ப்ராப்ளமா நடக்குமா? அதுவும் இல்லாம இந்த 15 நாள்ல எதுவும் புதுவிதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போதா அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு, ராசியாதிபதி நீச்சமாக போகிறார் 9ஆம் இடத்தில். அப்படின்னா என்ன? ஒண்ணு தந்தையால உங்களுக்கு பாதிப்பு வரணும், இல்ல உங்களால தந்தைக்கு பாதிப்பு வரணும். ஒண்ணு தந்தையால உங்களுக்கு பாதிப்பு வரணும், இல்ல உங்களால தந்தைக்கு பாதிப்பு வரணும். பாவம் போயிட்டு போகுதுன்னு தான தர்மம் பண்ணியிருப்பீங்க, அந்த நபரால உங்களுக்கு பாதிப்பு வரும். இல்ல கொடுக்க வேண்டிய உங்கள்கிட்ட பாக்கெட்ல 10 ரூபா தான் இருக்கும், 10 ரூபாயும் கொடுத்துருவீங்க. சோ எங்க கவனமா இருக்கணும்? தான தர்மம் பண்ற இடத்துல நம்மள்ட்ட 10 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம 2 ரூபா தான் செய்யணும். இருக்குன்னுங்கிறதுக்காண்டி 10 ரூபாயும் தூக்கி போட்டோம்னா பாதிப்பு யாருக்கு? அடுத்த செலவு உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு தானே பாதிப்பு, உங்களுக்கு தானே ஏற்படும். அப்படிங்கும் போது தான தர்மம் செய்யற விஷயத்துலயும் யாருக்காவது உதவி செய்ய முதல்ல நம்மளால இந்த உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறத முதல்ல கவனம் பண்ணிக்கணும். தந்தையாரிடம் வீண் வாக்குவாதம் வேண்டாம், பம்பு வழக்கு வேண்டாம், சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். எதா இருந்தாலும் அப்பா பண்ணது சரி அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. இல்லையா அப்பா பண்றது பிடிக்கலையா, தயவு செஞ்சு வெளியில வாங்க. உங்களால அப்பாவுக்கும் அப்பாவால உங்களுக்கும் பாதிப்பு வராம பாத்துக்கணும். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல யாரு வந்திருக்காரு? சனி வந்திருக்காரு. அதே மாதிரி ராகு அங்க இருக்கு. பூர்வீக சொத்துல கண்டிப்பா இந்த நேரத்துல பிரச்சனை வரணும், பெரிய பிரச்சனையா வெடிக்கும். பாக பிரிவினை சார்ந்த அமைப்பு, பிரிக்காத சொத்துக்கள் பிரிக்கணும், அது இது கோர்ட்டு கேஸ் வழக்கு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இதான். ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது பிளஸ் இந்த நேரத்துல பூர்வீகம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு அமையணும். இல்லாட்டி அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசியாதிபதி உட்கார்ந்து இருந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்து இருக்கிறனாலையும், ராசியை 5ஆம் அதிபதி பாக்குறனாலையும் பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல ஏதோ ஒரு பாதிப்பு சார்ந்த அமைப்பை கொடுக்கும். அதை நினைச்சு நீங்க மனசால நொந்து போற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். ஸோ சொத்து ரிலேட்டடா இந்த நேரத்துல நீங்க யோசிக்க கூடாது. இல்ல ஆல்ரெடி சொத்து ரிலேட்டடா நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்ப இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த நேரத்துல கேளுங்க. பிரச்சனை எல்லாமே பெருசாகும். ஒப்பனாவே சொல்லணும், பெருசாகும். பெருசானாலும் என்னைக்கா இருந்தாலும் பதில் கிடைக்கும்ல. ஒரு பிரச்சனையை அப்படியே ஆற போடுறதோட ஊதை விட்டு வேடிக்கை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பலூன் வெடிக்கும். வெடிக்கும் போதுல எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க பாதிக்கப்பட்டாலும் கிடைச்சிருங்கிற ஒரு தன்மை. சரியா? அதே மாதிரி திருமணமானவர்களா இருந்தா, ரொம்ப நாள் திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல குழந்தைக்கான வாய்ப்பு என்ன? 5ஆம் இடத்துல சனி வந்து குழந்தை தாமதம்லாம் ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது இல்ல. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி வக்ரமாகிறார். 7ஆம் அதிபதி வக்ரமாகிறார். அப்ப மனைவிக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, மனைவிக்கு ஏதோ ஒரு பாதிப்பு. அந்த பாதிப்பை கொடுக்க போறவர் யாருன்னா குரு. அப்படின்னா குரு என்ன பண்ணுவாரு? குழந்தை சார்ந்த அமைப்பை நல்ல முறையில இந்த நேரத்துல கொடுப்பாரு. அதே மாதிரி சனி வரும்போதில, சனியோட இணையும் போதில மனைவி ஏதோ ஒரு ரூபத்துல உடல்நிலை பாதிக்கப்படணும். சோ புதிதா திருமணமானவர்களா இருக்கும் பட்சத்திலும் சரி, ஏற்கனவே திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களும் சரி, இந்த நேரத்துல குழந்தை சார்ந்த அமைப்பு. ஜனனகால ஜாதகத்தில் தாமத குழந்தைனா இருந்தா மட்டும்தான் இப்ப குழந்தை. ஒருவேளை ஜனனகால ஜாதகத்துல குழந்தை பிறக்காதுங்கிற தன்மை இருந்தா அவங்களுக்கு குழந்தை கொஞ்சம் கஷ்டம்தான், அதை பார்த்துக்கலாம். ஆனா இந்த நேரத்துல விருச்சிக ராசி பெண்களுக்கும் சரி, விருச்சிக ராசி ஆண்களுக்கும் சரி, திருமணமாய் குழந்தை தாமதாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல குழந்தை நிச்சயமா பிறக்கும். அதுல ஒரு மாற்றமும் இல்லை. என்னன்னா இந்த நேரத்துல உங்களை நீங்க அதிகமா குழப்பிக்குவீங்க, தேவையில்லாதெல்லாம் போட்டு குழப்பிக்குவீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, சொத்து பிரச்சனையா இருந்துச்சுன்னா சொத்தை போட்டு அதிகமா குழப்பிக்குவீங்க.
இதே குழந்தை சார்ந்த அமைப்பா இருந்தா குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயத்திலே உங்களை டென்ஷன் பண்ணிக்கிங்க. ஆழ்மன எண்ணங்கள் கடுமையா பாதிக்கும். அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்குங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனியும் ராகுவும் சேரும் போதுல உங்களுக்கு நீங்க யார் மேல ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைப்பட்ட நபர் வந்து உங்களை வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி ராகும் சேரும் போதுல 11ஆம் இடத்தை பார்க்கும், ஆசைகள் நிறைவேறாத தன்மை. 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்கும் போதுல ஆசைப்பட்டது நிறைவேறாது அப்படிங்கிற ஒரு தன்மை. ஸோ லவ் சார்ந்த அமைப்புல உள்ள விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி ஆண் குழந்தைகள் சார்ந்த அமைப்பும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் பெண் குழந்தையா பிறக்கும். நிறைய பேர் பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆண் குழந்தையா பிறக்கும். ஸோ எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு நேர் எதிர்மாறான அமைப்புகள் நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளாலேயோ இல்ல குழந்தை சார்ந்த அமைப்பாலேயோ நீங்க மருத்துவமனை போயிட்டு வரணுங்கிறது இந்த நேரத்துல நடக்கும். அதே மாதிரி நிறைய விருச்சக ராசியினருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து செய்யும் சூழ்நிலை, தந்தையின் கடமைகளை எடுத்து செய்யும், நான் செய்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை நடக்கும். இப்ப அப்பாவுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்பா வந்து எனக்கு எதுவும் வேண்டாம் நீயே வச்சுக்கலான்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாருன்னா அப்ப நீங்க தானே அந்த வேலையை பார்க்கணும். சோ அவரோட வேலையை நீங்க பாக்குற மாதிரி அமைப்பு இந்த நேரத்துல ஏற்படுறதுக்கு அதிகமான சூழ்நிலை இருக்கு. அதுவும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அது நட்சத்திர ரீதியா பலன்கள் வரும்போது சொல்றேன். அவரோட வேலையை நீங்க பார்க்கணும், அவரோட இதை நீங்க செய்யணும், அவர் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செய்யற மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அதே மாதிரி ராசியாதிபதி 9ஆம் இடத்தில் நீச்சமாவது தவறு. உடம்ப கவனமா பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா இருங்க. வேணா 4ஆம் அதிபதியோட ராகு இணையும் போது ராசியாதிபதி நீச்சமாகும் போது வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலாம் கடுமையா பாதிக்கப்படும். அதே மாதிரி சொத்து சார்ந்த அமைப்பு, வீடு சார்ந்த அமைப்புல எதுவும் அதை எதுவுமே பண்ணுவாங்களே, ரீமாடல் பண்ணுவாங்களே, ரீஒர்க், அதாவது பழச புதுசாக்குறேன் அப்படின்னு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ற சூழ்நிலை யாரும் வீடு ஒரு சில பெயிண்ட் அடிப்பீங்க வீட்டுல, ஒரு சில வீட்டுல ஏதாவது பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பை சரி பண்ணுவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய வரும் இந்த நேரத்துல. அதே மாதிரி இந்த மாசத்துல, அதே மாதிரி ஏப்ரல் மாசத்துல அதிகமான அலைச்சல் மாசம் உங்களுக்கு. தெரிஞ்சு அலையிற தன்மை, எதுக்கு அலையிறோம்னே தெரியாம ஒரு சிலர் அலைவீங்க, பாதிப்பு. அதனாலே அலைச்சலாலே உடம்பு வலிக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் போதுல கொஞ்சம் கவனமா பாத்துங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு விட்டுட்டேன் பாத்தீங்களா, 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நீச்சம் பெற்றனால் டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு கடுமையா பாதிக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும்னு சொன்னேன்ல, இந்த நேரத்துல நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த நேரத்துல பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகாம முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சு பேசி முடிச்சுக்கிட்டீங்கன்னா பாதிப்பு இல்லை. இல்ல நான் கோர்ட்டு கேஸுன்னு போவேன் அப்படி இப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற தன்மை, உங்களுக்கு எதிரான தன்மையில தான் அனைத்து விஷயங்களும் நடக்கும். அதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. வழக்கில் வெற்றி பெறும் நேரம் இது இல்லை. ஏற்கனவே வழக்குல இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல வழக்குல வெற்றி பெற மாட்டீங்க. அதாவது வெற்றி பெற மாட்டீங்கன்னா அடுத்த கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுற மாதிரி சூழ்நிலையை மாத்திருங்க. அதே மாதிரி வீண் வம்பு வழக்கு கோர்ட்டு சார்ந்த அமைப்புல யாருக்காண்டி நீங்க போய் ஜாமீனும் போட வேண்டாம். உங்களை அது தேடி வந்துச்சுன்னா இல்லை இப்போதைக்கு எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி ஒதுங்கிடுறது நல்லது. ஒதுங்காம நான் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்காண்டி அவங்க அதை பண்ணாங்க, எனக்காண்டி அவங்க இதை பண்ணாங்கன்னு நினைச்சு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி சேர்த்து வைத்திருந்த பணத்தில் ஏதோ ஒரு பங்கு ஏமாற்றக்கூடிய தன்மையில உங்களுக்கு அமையும். அதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி அனைத்து தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு, குடும்பம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு. மனைவி வந்து கன்சீவா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கன்சீவா இருந்தாலும் அதாவது கன்சீவ் ஆகிற தன்மையில இருக்கிற பட்சத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். சரியா, வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விசாக நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அந்த கொஞ்ச நேரத்தில் சொன்னேன்ல கன்சீவ் ஆகிற தன்மை. அதாவது மனைவி கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி கன்சீவ் ஆகிறதும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவர் வந்து மருத்துவமனைக்கு செல்றதும் அற்புதமா வேலை செய்யும். அந்த மாதிரி அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். 40 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும், சுகர் இல்லாம பார்த்துக்கணும், உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இல்லாம பார்த்துக்கணும். 40 வயது 60 வயது ஆனவங்கன்னா வயிறு சம்பந்த பிரச்சனை, கழிவு பகுதி போற பிரச்சனை எல்லாம் இருக்கும். இளம் வயதினராக இருக்கும் பட்சத்தில் இது நல்ல மாற்றத்தை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும். திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அருமையான வேலை பார்த்து தரும். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பு, வியாபாரம் சார்ந்த அமைப்புலாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல, அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்கிறதோட கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ரொம்ப நாள் சீனியாரிட்டிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த நேரத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு உண்டு.
அதே மாதிரி டெம்பரவரியில இருப்பீங்க, கவர்மெண்ட்ல பெர்மனன்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல பெர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து அனுச நட்சத்திரக்காரர்கள், வண்டி வாகனத்தில் கவனம், போக்குவரத்து சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் கவனம், அதிகமா அலைச்சல் உண்டாகும், சிறு சிறு அலைச்சல்கள், அதாவது வண்டி வாகனத்துல கவனம், அதிகமா அலைச்சல் உண்டாகும். இது இல்லாம பிள்ளைகள், 5ஆம் இடத்துல உங்க நட்சத்திராதிபதி இருக்காரா, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பயமும் பதட்டமும் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகள் சார்ந்த அமைப்புல பயமும் பதட்டமும் உண்டாகும். அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்புல இருக்கீங்களா, அவங்களுக்கு தான் பிரேக்கப் ஆகும் சொன்னேன்ல, அதெல்லாம் நீங்க தான் லவ் சார்ந்த அமைப்புல பிரேக்கப் ஆகும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, ராகு, புதன் சார்ந்த அமைப்பு இருக்கிறனால தேவையில்லாத வீண் வாதங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. தேவையில்லாத வீண் வாதங்களில் நீங்கள் இறங்கினால் அது அனைத்தும் உங்களுக்கு எதிராக திரும்பும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பெல்லாம் கடுமையா, பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு, லவ் சார்ந்த அமைப்பு, இதெல்லாம் கடுமையா பாதிக்கும். இந்த நேரத்துல நீங்க பேசாம அமைதியை மட்டும் பண்ணா, அமைதியா இருந்தா மட்டுமே போனது. இல்ல நான் பேசுவேன், நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னா அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தான். வேணா நட்சத்திராதிபதியோட யாரு இணைஞ்சிருக்கா, ராகு இணைஞ்சிருக்கா, ராகு இணைஞ்சிருக்கு, எல்லா தப்பையும் நீங்க பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க போயிடுவீங்க. அதனால பாதிக்கப்படுறவங்க சுத்தி இருக்கிறவங்க தான், நீங்க இல்ல. ஏன்னா நீங்க பிரச்சனையை உருவாக்கி விட்டு ஓடிடுவீங்க. சுத்தி இருக்கிறவங்க என்ன மாதிரி இருப்பாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சரியா? ரொம்ப அமைதியா பக்குவமா இருங்க அனுச நட்சத்திரக்காரர்கள். அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரர்கள், நட்சத்திராதிபதி நீச்சம், ராசியாதிபதியும் நீச்சம். ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் என்று கேட்டால் விருச்ச ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த ஏப்ரல் மாசத்துல. ஏன்னா 2 பேருமே நீச்சமாகும் போதுல என்ன ஆவாங்க, உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படும். உடல்நிலை கடுமையா பாதிக்கப்படுறது எந்த விஷயத்துல, சனி ராகுவோட இணைகிறார். அப்ப வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு, இதனாலலாம் கடுமையா பாதிக்கப்படும். 7ஆம் அதிபதி ராகுவோட இணைகிறார். அப்ப மனைவியால நீங்க அடி வாங்கணும், மனைவியால நீங்க கோர்ட்டு கேஸுக்கு போகணும். ரொம்ப ரொம்ப 4, 7, அதாவது வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, கால்நடை சார்ந்த அமைப்பு, இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிக்காரர்களும் நீங்க தான். நண்பர்களாலையும் மனைவியாலும் வஞ்சிக்கப்பட போறவரும் நீங்க தான். அதனால யாரா இருந்தாலும் கவனமா இருந்து அமைதியா இருக்கிறது நல்லது. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.